அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்டில் இப்போ கடந்த சில தினங்களாக நான் ரெக்கார்ட் பண்ணுறது 17 ஏப்ரல் 2025 ஒரு 5 மணி அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு தேதியில் ஒரு 4 நாள் தொடர்ந்து எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் மார்ச் மாதமும் தொடர்ந்து 4 நாள் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரம்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட்னால அவங்க எல்லாமே விற்றாங்க. திருப்பி இந்த ஏப்ரலில் 4 நாள் தொடர்ந்து வாங்குறாங்க. எனக்கு என்னமோ எஃப்ஐஐஸ் திருப்பி வரப்போகிறாங்க அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டர் சிம்டம் எனக்கு தெரியுது. ப்ளஸ் யூஎஸில் அந்த பாண்ட் ஈல்டு குறைஞ்சாலே, ஃபெட் ரேட் கட் பண்ணாலே இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஃபெட் ரேட் கட் பண்ண நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும். ஆர்பிஐ ரேட் கட் பண்ண நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் மேலே போகும். அதனால தான் பேங்கிங் ஸ்டாக்கெல்லாம் இப்போ நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. ஆர்பிஐ அடுத்த ரேட் கட் பண்ணுவாங்களா பண்ணலையா அது நமக்கு தெரியாது. இப்போதைக்கு 2 ரேட் கட்டு இது நம்ம சிஸ்டத்தில் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணியிருக்குது. முன்னாடி அளவுக்கு 25% சிஏஜிஆர் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. சொல்கிறது மாதிரியே லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் நிஃப்டி இண்டெக்ஸு 10% growth தரும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உடம்புக்கு ஆகாது. கம்மியாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு டீசெண்டான ரிட்டர்னை வாங்கிக்குவோம். ஆர்பிஐ ரேட் கட் பண்ணாலும் உங்களுக்கு எஃப்டிலெலாம் ஒரு 6% to 6.5% தான் கிடைக்கும். உங்களுக்கு 8 to 10% நிஃப்டியில் கிடைக்கும் பொழுது அது டீசெண்டான ரிட்டர்ன் தான். நிஃப்டியில் 8 to 10% கிடைக்காம ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி, வாங்கும் தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் அவங்களுடைய சிஇஓ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 4 வருஷத்தில் அவங்களுடைய பேங்க் ப்ராஃபிட் டபுள் ஆயிரும், பிஸ்னஸ் டபுள் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விச் இஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் நியூஸ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் பெருசாக பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கு அவங்க சிஇஓ என்ன சொன்னார்னா, ஒன் ஆர் த அதர் ப்ராப்ளம் 1 by 1 வந்துச்சு. இந்த வருஷம் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்னால தான் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுந்துச்சு. ஆனால் பேங்க் நாங்கள் சூப்பரான மாடர்ன் எஜ்ஜில் உள்ள அந்த மாடலை அடாப்ட் பண்ணி உங்களுக்கு பேங்க்கை சூப்பரான ஒரு ஃபேஸில் வச்சுருக்கிறோம். இனிமேல் ப்ராஃபிட் ஃபேஸு தான், க்ரோத் ஃபேஸு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 4 வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 60 ரூபாய் இருக்கிறது 2029 உங்களுக்கு 120 ரூபா டு 150 ரூபா ரேஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சிஓவே இப்படி சொல்லலை, டபுள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு 4 வருஷத்தில். நம்ம இப்படி புரிஞ்சுக்குவோம். அதனால் ஐடிஎஃப்சி பேங்க்கை வாங்குறதுக்கு நல்ல தருணம் மாதிரி தான் தெரியுது. அவங்க சிஇஓ வைத்தியநாதன் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஃபிகரு. ஐசிஐசிஐ பேங்க்கில் தன்னை ப்ரூவ் பண்ண ஒரு நபர். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள அந்த ஷேர் ஹோல்டர்ஸை பாடாக படுத்துச்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. நிறையா பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் இருக்கிறாங்கல்ல, யார் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேர் வாபர்க் பின்கஸ். சரிங்களா, வாபர்க் பின்கஸ். இவங்க ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபேமு. இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மணப்புரம் ஃபைனான்ஸ்லையும் இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 250 ரூபா போச்சு அந்த ஷேரு. அதே மணப்புரமா இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸான்னு தெரில. சரிங்களா, ஸோ எண்ட் ஆஃப் த டே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இந்த வாபர்க் பின்கஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகி வெளில போயிட்டாங்க ப்ராஃபிட்டில். இப்போ மறுபடியும் இந்த சிஇஓ அவங்க கூட பேசி 7500 கோடி ரூபாய் அளவுக்கு ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கேபிட்டல் ரைசிங்கை பற்றி இவர் ஒரி பண்ண தேவையில்லை. பேங்க்கினுடைய க்ரோத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பேங்க் க்ரோ ஆகும். நிறையா கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் ஆகி வர்றாங்க. நாங்கள் சுப்பீரியர் ப்ராடக்ட்ஸை வச்சுருக்கிறோம், சர்வீசஸை கொடுக்குறோம். ஏன்னா ஐடிஎஃப்சி பேங்க் ஃபர்ஸ்ட் பேங்க்லலாம் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்க. கிரெடிட் கார்ட்லேயே வாங்கினீங்க அப்படின்னா மற்ற கிரெடிட் கார்டை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிலேட்டிவாக ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, ஓரளவு ஜென்யூனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் கிரெடிட் கார்டு ரொம்ப பாப்புலராக இருக்குது. சேவிங்ஸ் பேங்க்கில் உள்ள இந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டு இது எல்லாமே
ரொம்ப பாப்புலர். ப்ளஸ் சிஇஓ வந்து தன்னுடைய ஷேர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு 1% ஷேர் தான் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வச்சுருக்கிறாரு. ஸோ எல்லா விதத்துலையும் பார்க்கும்பொழுது இந்த பேங்க்கு வந்து இப்போது கரண்ட் புக் வேல்யூலேருந்து 1 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. க்ரோத்து அப்படிங்கிறத ஒரு சிஇஓவே வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருக்கிற பொழுது அவங்களுடைய அந்த கேபிட்டல் அடிக்குவிட்டி ரேஷியோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால் 16%லேருந்து 19%க்கு போக போகுது. இந்த காசை வந்து அவர் டிப்ளாய் பண்ணி அவருடைய லோன் போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஐடிஎஃப்சி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நிறைய ரிட்டனை வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். அவருடைய இன்டர்வியூவை வந்து நான் கேட்டேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் விலை ஏறி இருக்கணும். முன்னாடியே ஏறிச்சோ 2 நாள் வந்து ஏறிச்சு. 53 ரூபாயிலிருந்து 63 ரூபா, ஒரு 15% கிட்ட ஹைக்கு கொடுத்துருக்கு. இருந்தாலும் இன்னும் டபுள் ஆகிருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு டீசெண்டான பேங்க்கு, ஒரு ஸ்மால் கேப் பேங்க்கு, நல்ல சிஇஓ ப்ரொமோட்டர் கொண்ட ஒரு பேங்க்கு, ஆர்பிஐ ரெகுலேட்டட் பேங்க்கு, ரொம்ப வருஷமாக வந்து நல்ல பேங்க்குன்னு எல்லாராலையும் போற்றப்பட்ட ஒரு பேங்க்கு, ஆனால் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருந்த பேங்க்கு, சிஇஓவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இப்படி பேசும்பொழுது நம்ம இந்த ஸ்டாக்கில் ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. முடிவும் உங்களுது, ரிஸ்க்கும் உங்களுது. இந்த மாதிரி வந்து நான் வீடியோ பார்த்தேன், இந்த நியூஸை நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவையும் உங்ககிட்ட பதிவிடுறேங்க. நன்றி, வணக்கம்.